Hello students, welcome to eCareer Plus Engineering channel. இன்னைக்கு இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்டோக்ஸ்ல எப்படி ஒரு டிராயிங் வரையிறது, ஒரு டைமென்ஷன் எப்படி செட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சால்டோக்ஸ்ல போன உடனே ஈக்குவேஷன்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. அது எங்க இருக்கும்னா டூல்ஸ்ல கீழே இருக்கும், ஈக்குவேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள்ஸ் கீழே வேல்யூஸ் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல நமக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அந்த வேரியபிள் டைப் பண்ணிட்டு அதுக்கு என்ன வேல்யூ வரணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஏ அப்படின்றத நான் வந்து டைமென்ஷன் கொடுக்குறப்போ டைப் பண்ணேன்னா அந்த வேல்யூ அந்த இடத்துக்கு அப்படியே வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகே, நமக்கு தேவையானதெல்லாம் செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே செட் ஆயிரும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன டிராயிங் நம்ம வரையணுமோ அந்த டிராயிங்ஸை நம்ம வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் கொடுப்போம்ல, டைமென்ஷன்ஸ் கொடுக்கறப்போ நமக்கு வேல்யூ கொடுக்கும். ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து லென்த் 20 mm இருக்கணும், லென்த் 30 mm இருக்கணும் அப்படின்னு கொடுப்போம். அந்த 30 அப்படின்றத வேல்யூவை கொடுக்காம இப்போ நான் ஏ வந்து 30 கொடுத்துருக்கேன்னா அந்த டைமென்ஷனுக்கு போய் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு சிம்பலை கொடுத்துட்டு ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து நிற்கும், அந்த வேரியபிள் தனியா வந்து நிற்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு அந்த டைமென்ஷன் அப்படியே அங்கே அப்ளை ஆயிரும். அது என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது அப்படியே அப்ளை ஆயிரும். ஓகே, அதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன வேரியபிள் செட் பண்ணிருக்கோமோ அதை கொடுக்கணும். ஸோ நாம எல்லாத்துக்கும் டைமென்ஷன்ஸ் இது மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேரியபிள் வந்து எதுக்கு எதை கொடுத்தேன் அப்படின்றது மறந்துடுச்சு அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் நீங்க டைமென்ஷன்ல ஈக்குவல் டு கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா கீழே குளோபல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல போனீங்க அப்படின்னா சைட்ல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்னென்ன வேல்யூ செட் பண்ணிருக்கீங்களோ என்னென்ன வேரியபிள் செட் பண்ணீங்களோ அது எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா காட்டிடும். ஸோ அதுல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் பிக் பண்ணி அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நாம ஒரு டைமென்ஷனுக்கு வந்து ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா அது மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த ஈக்குவேஷன் சிம்பிள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து இந்த டைமென்ஷனுக்கு வந்து நாம ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாம வந்து ஒரு டிராயிங் டிரா பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒருவேளை நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாம அந்த டிராயிங்கோ இல்ல அந்த ஸ்கெட்சோ ஓபன் பண்ணி வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற அந்த இதுக்குள்ள போனீங்கன்னா இதே வேரியபிள்ஸ்க்கு தான் நீங்க வேல்யூ கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுல போய் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்னா அப்படியே அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிராயிங் வந்து என்ன ஆயிரும்னா அப்டேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்போ ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க சர்டிஃபைடு அதாவது CSWA PE CSWA CSWP CSWE அப்படின்னு சொல்லிட்டு 3 எக்ஸாம் எழுதுவீங்க சாலிட்வொர்க்ஸ்ல. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.